பகவான் அரவிந்தர் இந்த சாவித்திரியோட கதையை சொல்றார். இப்போ நான் 1500 புத்தகங்களுக்கு மேல இது வரைக்கும் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு ஆண்டு, அதாவது என்னுடைய 50வது பிறந்த நாள், 50வது பிறந்த நாள் ஆண்டு, அது ஆண்டு முழுக்க கொண்டாட போறோம். இந்த 50வது பிறந்த நாள் அந்த ஆண்டிலே குறைந்தபட்சம் 5000 புத்தகங்கள் வெளியிடப்படும். அந்த அளவு கான்டென்ட் மொத்தத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஏஐ மூலமா இப்ப கிளீன் அப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை 1000 புத்தகங்கள் வெளிவந்தாலும், ஏற்கனவே வந்தாலும், இன்னும் வந்தாலும், முதல் புத்தகமாக நாம எல்லாருக்கும் கொடுக்கிறது லிவிங் என்லைட்டன்மெண்ட், ஜீவன் முக்தி தான். அதே மாதிரி அரவிந்தோ லிட்ரேச்சர், அரவிந்தர் ஆசிரமம், அரவிந்தருடைய சங்கம், அவங்க எல்லாருக்கும் அரவிந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும்னா அவங்க கொடுக்கிற முதல் நூல் இந்த சாவித்ரி நூல் தான். பகவான் அரவிந்தரை வணங்கி தியானித்து சரணடைந்து, அன்னையையும் தியானித்து சரணடைந்து அவர்கள் அருளிய சத்தியங்களை சொல்லுகின்றேன், கேளுங்கள். அரவிந்தருடைய சம்பிரதாயத்திலே மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற முதல் நூல் இந்த சாவித்ரி தான். அரவிந்தர் ரொம்ப அழகா இந்த சாவித்ரி கதையிலே உள் புதிந்திருக்கின்ற பரம சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. எப்பவுமே நம்முடைய புராணங்கள், உபனிஷதங்கள், இதுல வருகிற கதைகள் எல்லாம் ஞானமடைந்த ஒரு ஞானி விளக்க கேட்கணுங்கய்யா. காரணம் என்னன்னா, சாதாரணமா படிச்சுட்டு சொல்ற பண்டிதர்கள், உபன்யாசகர்கள் வெளியிலே நிகழ்ந்தவற்றை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஞானி தான் வெளியிலே நிகழ்ந்தது, இகத்தில் நிகழ்ந்தது, அகத்தில் நிகழ்ந்தது, பரத்தில் நிகழ்ந்தது, இந்த மூன்றையும் தெளிவா வெளிப்படுத்துவார். அதனால அரவிந்தர் மாதிரி ஒரு ஞானி சாவித்ரி கதையினுடைய உள்மையை, உண்மையை சொல்லும் பொழுது அது வேற லெவல்ல நமக்கு நன்மை செய்துவிடும். கேளுங்க. சாவித்ரி தெய்வீக சக்தி, அவேக்கன்ட் கான்சியஸ்னஸ் இந்த மனித வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ற அந்த தத்துவம். ஏன்னா அன்னை சாவித்திரியின் அருளால தான் இந்த சாவித்ரி பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாவித்ரி கதையில ரொம்ப அழகா இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பும் அதோட வாஸ்ட் படிநிலைகளை பற்றியும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க.